வணக்கம். வெல்கம் டு ரமா பிரபா இளங்கோ சேனல். இன்னைக்கு வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறோம். வாழைப்பூவை இந்த மாதிரி நடுக்காம்பும் செதிலும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்குங்க. எல்லா பூவையும் சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்குங்க. வெளியில் வச்சிங்கன்னா கருத்து போயிடும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்குங்க. குக்கரில் 100 கிராம் கடலைப்பருப்பு கழுவி எடுத்து இந்த அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. வெங்காயம் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வாழைப்பூவை தண்ணியிலேருந்து எடுத்து இதோட சேர்த்துக்குங்க. இந்த அளவு 3-4 பேர் சாப்பிட்லாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகா தனியாக சேர்த்து அரைச்சது 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியில் கலக்கி விடுங்க. குக்கர் மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குங்க. ஆன் பண்ணி குக்கரில் விசில் போட்டுக்குங்க. 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்குங்க. ப்ரெஷர் இறங்கினதும் குக்கரை திறந்து பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இனி தாளிக்க வேண்டியது தான். அடுப்பில் தாளிப்பு கரண்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு பொரியட்டோன்னு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3 தனியாக கொஞ்சம் நசுக்கி வச்சுக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நசுக்கினதை இதில் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பருப்பு சேர்றதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. லேசாக செவந்ததும் கறிவேப்பிலை போட்டு இதெல்லாம் தாளித்து கொட்டிடுங்க. கொத்தமல்லி இருந்தால் கட் பண்ணி மேலே தூவிக்குங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல, ஆனால் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.